கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 2வது வசனம். மார்க் 1:2. மார்க் 1:2. இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும். அதாவது மார்க் தன் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் போதே இது ஏதோ புதுசா ஒண்ணு இல்ல, இது என்னன்னா பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனம் மூலமாய் சொல்லப்பட்ட தேவன்கிட்ட நம்ம அநேக நாட்களாய் எதிர்பார்த்து கொண்டிருந்த மீட்பின் திட்டத்தினுடைய நிறைவேற்றம் தான். அதனால என்ன, எப்படி கர்த்தர் வழியை ஆயத்தம் பண்ண ஒருத்தர் அனுப்புவாரு என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்றாரு. அப்ப இங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு, இதோ நான் ஒரு தூதனை எனக்கு முன்பாக அனுப்புவேன். எங்க? மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்டது. மல்கியா 3வது அதிகாரம் 1வது வசனத்துல, அதே மாதிரி ஏசாயா 40வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்பட்டது என்ன? இதோ வனாந்திரத்துல ஒரு சத்தம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ மேசியா என்று சொல்லக்கூடிய இரட்சகர் வரப்போறார், அவருக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு ஒருத்தர் வருவார் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம். அதை தான் முதல்ல எடுத்து சொல்றாரு. என்ன? இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், உமக்கு முன்பாக. அப்ப இங்க தூதன் என்று சொல்லக்கூடிய பதம் ஆங்கலோஸ் என்று சொல்லக்கூடிய பதம். அது என்ன? அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா யோவான் 1வது அதிகாரம் 6-7 பார்க்கிறோம், யோவான் எப்படி தேவனால் அனுப்பப்பட்டார் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப யோவான் ஸ்நானகனுடைய அழைப்பும் அவர் கொடுக்கப்பட்ட ஒரு காரியமும் எங்க இருந்து வந்தது? தேவன்கிட்ட இருந்து வந்தது. அவர் என்ன சொல்றாரு? இதோ உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், உனக்கு முன்பாக. அதாவது மேசியா வருவதற்கு முன்பாக போய் என்ன, அவருக்கு முன்பாக. நீங்க இதை ரொம்ப தெளிவா பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு? உனக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான். அதாவது அந்த நாட்கள்ல ஒரு ராஜா வரப்போறார் அப்படின்னு சொன்னா, அந்த ராஜா வரப்போறாருங்கிற செய்தியை முன்னாடியே ஒருத்தவங்க சொல்லி அனுப்புவாங்க. அந்த மாதிரிதான் இங்க ஒரு ராஜா வரப்போறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப இங்க ஒரு செய்தியாளரா ராஜா வரப்போறார், வழிகள் எல்லாம் ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அவங்க என்ன, பாதையில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் சரி பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய முறையில யோவான் ஸ்நானகன் எல்லாருடைய இருதயத்தையும் ஆயத்தம் பண்ணி அவர்களுக்கு மேசியா என்று சொல்லக்கூடிய இரட்சகர் வருவதற்கு ஆயத்தம் பண்ணுவதற்காக. அப்ப இவர் போய் என்ன பண்ணுவாரு? எல்லா வழிகளையும் ஆயத்தம் பண்ணக்கூடியவராய் வருவார் என்று சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு நிறைவு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது அந்த நாட்கள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்ச பிரகாரமாய் வந்தார். ஒரு மாம்ச பிரகாரமா ஒரு ராஜா வந்தா அவருக்கு எப்படி ஒரு செய்தியாளர் முன்னே போய் இந்த மாதிரி ராஜா வரப்போறார் என்று சொல்லி அவருக்கு அந்த செய்தி அறிவிப்பாரோ, அதே மாதிரி இங்க என்னன்னா ஒரு ஆவிக்குரிய முறையில நம்ம இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு யோவான் ஸ்நானகன்ல இதே எண்ணெய மாதிரி இல்ல மற்ற அநேக ஊழியர்களை அனுப்பிச்சு என்ன பண்றாரு? இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறார், அதனால உங்களுடைய இருதயங்களை சுத்தம் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் சுத்தம் பண்ணுங்க. ஏன்னா கிறிஸ்துவுக்கென்று நீங்க வாழக்கூடிய மக்களாய் உங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்தை மனம் திரும்புவதனாலும் நீங்க அவருக்கென்று வாழ்வதனாலும். ஏன்னா சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணும்போது சங்கீதம் 139 சங்கீதம் 23-24 என்ன சொல்லிச்சாரு? ஆண்டவரே, என் இருதயத்தை சோதித்து பாரும், என்னை ஆராய்ந்து பாரும், வேதனைகள் உண்டாக்கும் வழி இருக்குமாயின் ஆண்டவரே அதிலிருந்து என்னை மீட்டெடுத்து ஒரு நித்திய வழியிலே என்னை நடத்துங்கன்னு சொல்லி சொன்னார்ல. அந்த மாதிரி இன்றைக்கு நம்ம என்ன, நம்முடைய இருதயங்களை ஆயத்தம் படுத்துவதற்கு. ஆனா இது என்னன்னா நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும், நம்ம கர்த்தர் தன்னுடைய சொன்ன வாக்கை நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார். அவர் சொன்னதை செய்யக்கூடியவர். அதனாலதான் மார்க் தன் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாரு?
எப்பா முன்னாடியே வந்து சொன்னாரு, அதை நிறைவேற்றம் தான் நடக்குதுன்னு. அப்ப எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்கள்ல நீங்களும் நானும் நம்மளுடைய இருதயத்தை ஆயத்தம் பண்ணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் மூலமாய் இந்த பூமியில என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு நாம் மனம் திரும்ப உள்ளவர்களாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ நம்மை அர்ப்பணித்து வாழ்வோமா? நம்ம இருதயத்தை நம்ம சோதித்து பார்ப்போமா? சங்கீதக்காரன் ஜெபித்தது போல, ஆண்டவரே என் இருதயத்தை சோதித்து பாருன்னு கேட்போமா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர ஒவ்வொருவரும் தங்களுடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்த்து அதுல எந்த ஒரு பொல்லாத வழிகள் இருந்தாலும் அதை விட்டு விலகி நித்திய பாதையிலே நடந்து உம்முடைய காரியங்களை நிறைவேற்றுகிறாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.